அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப் ரிவெஞ்ச். 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்ல இருக்காங்க. அபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போகுது, ரொம்ப நேரம் ஆகுது. இவங்க கிட்டேருந்து எந்த கால்ஸும் போகவும் இல்ல, வர கால்ஸ இவங்க எடுக்கவும் இல்ல. ஸோ பேரண்ட்ஸ் பேனிக் ஆயிடுறாங்க. இந்த 5 பசங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒரு பேரண்ட் தான் இமானுவேல் எசெக்கியேல். அவர் என்ன பண்றாரு, போய் நம்ம பையன செக் பண்ணிட்டு வந்துரலாம். என்ன இவ்ளோ நேரம் கால் பண்றோம், எடுக்கவே மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அபார்ட்மெண்ட்டோட வாசல்ல அந்த காரிடார்லயே பார்த்தீங்கன்னா, அந்த இமானுவேல் அவங்களோட பையன், அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அங்கேயே வந்து லைஃப்லெஸ்ஸா வந்து அந்த இடத்துல கடந்துட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு இவரு பேனிக் ஆகி வேகமா போய் பெட்ரூம் பார்க்குறாரு. பெட்ரூம்ல பார்த்தா, இமானுவேல் இலோகி அதாவது இவரோட பையன் அண்ட் அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆடா சாம்வெல் அவங்களுக்கு 16 இயர்ஸ் ஆகுது. அவங்க 2 பேருமே பெட்ல கொலாப்ஸ் ஆகி கிடக்குறாங்க. அண்ட் சிட்டிங் ரூம்ல பார்த்தா 2 சிப்லிங்ஸ் சாம்வெல் அண்ட் ஜெஃப்ரி அப்படிங்கிற அந்த 2 சிப்லிங்குமே அங்க வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்குறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவரு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாருமே ஆல்ரெடி டெட், அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி அணுகப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க ஏதோ சாப்பிட்டதுல பாய்சனஸ் ஃபுட்டா ஏதோ சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு மூவ் ஆகுது. பட் கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்கன்னா இது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு லீட் ஆகுற மாதிரி ஒன்று இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது 26/10 நடக்குது. 26/9 வந்து இந்த கேஸ் வந்து ஸ்டேட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணுடைய பேர் அடிப்படுது. அந்த பொண்ணு பேரு ஆயிஷா சுலைமான். அவங்க வந்து வயது வந்து 16 வயது. அப்புறம் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஃப்ரேம் ஆக்சுவலி தெரியுது. இந்த ஆயிஷா சுலைமான் 16 வயது பொண்ணும் இமானுவேல் இலோகி 19 இயர்ஸ் பையனும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்கக்குள்ள வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த பையன் வந்து நான் அவனை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அது இந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியல. அண்ட் அவன் அதை சொல்லிட்டு அவன் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் போயிட்டான். அந்த பொண்ணு தான் ஆடா சாம்வெல் 16 இயர்ஸ். அதாவது இமானுவேல் இலோகியோட ஒன்னா அவங்க இறந்து கிடந்தாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு தான் இந்த ஆடா சாம்வெல். இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா, இமானுவேல் இலோகிக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு அடிப்பட்டு அவருக்கு வந்து கையில் ஏதோ ஃப்ராக்சர் மாதிரி ஆகுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்சர்லாம் ஆனால் நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுப்போம்ல. ஒரு சில ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், இல்லை இது ரசம் வச்சு கொடுப்போம், இப்போ உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நைஜீரியாவோட ட்ரெடிஷனில் ஒரு பெப்பர் சூப் அப்படிங்கிறது வந்து அது ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா, அது வந்து உடம்ப சீக்கிரமா குணமாக்கும், குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிற மோட்டிவ்ல அங்க பொதுவா இருந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஆயிஷா சுலைமான் ஒரு பவுல் நிறைய இந்த பெப்பர் சூப்பை செஞ்சு எடுத்துட்டு இந்த பையனோட ரெசிடென்ஸ்க்கு போய் இந்த பையனை பார்த்து அவன்கிட்ட வந்து ஓகே இனிமே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இனிஷியேஷன் கொடுத்துட்டு அந்த பவுல் நிறைய இருக்கக்கூடிய சூப்பையும் அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு ஷீ கேம் ஆஃப். அவ வந்து வீட்டுக்கு வந்துட்டா. இந்த சூப் இந்த பையன் மட்டும் சாப்பிடாம அன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அங்க இருந்து அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கூட இவன் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுல அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல இந்த சூப் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. இதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. இதை பார்த்துட்டு நைஜீரியனோட ஆக்டர் ஆகு அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இருக்காரு. அந்த ஆக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. கான்சிக்வன்ஸ் ஆஃப் டாயிங் வித் அதர்ஸ் அதை நீங்கள் எல்லாம் பாருங்க. ஒரு இமோஷன்ஸ் வந்து அன்சால்வ்டா இருந்துச்சுன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க ரெடி ஆகலை அப்படின்னா அதுக்குள்ள போகாதீங்க, மற்றவங்களோட இமோஷனோட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பிகாஸ் இந்த அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அது என்னன்னா, இந்த பையனுக்கு வந்து அவ கூட பண்ற பிரேக்கப் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி இல்லை. அதை வந்து இவங்க பேசி டிசைட் பண்ணி அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த ஆக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன இப்போ சொசைட்டிக்கு நீடடான ஒரு விஷயமானா கண்டிப்பா ஆமா. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவன் முதலாம் ஆண்டு படிக்கிற மெடிக்கல் காலேஜில் படிக்கிற
ஒரு கல்லூரி மாணவன் அவளோட லவ்வர் பேசலன்னு சொல்லி அவன் சூசைட் பண்ணி இறந்திருக்கான். இதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னா, என்ன உங்களுக்கு இப்போ வந்து அந்த அளவுக்கு ஆன ஒரு ப்ரெஷர் என்ன இருக்கு உங்களுக்கு இந்த விஷயத்துல அப்படின்னா, நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குன்னா, 2 பேருக்குள்ளயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, அது வந்து 2 பேருக்கும் ஓகேனா தான் அது வந்து லைஃப் லாங்கா போகும். இஃப் சம்ஒன் இஸ் நாட் ஓகே வித் இட், அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா 100% அது லைஃப் லாங் அத அப்படி லீட் பண்ணிட்டு போக முடியாது. எங்கோ ஒரு இடத்துல அத ஸ்டாப் பண்ணி இல்ல ஐம் நாட் ஓகே வித் இட்னு ஒருத்தர் சொன்னாலும் அது 2 பேருக்குமானது தான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இஃப் சம்ஒன் இஸ் நாட் இன்ட்ரஸ்டட் வித் யூ, அவங்களால உங்க கூட நீங்க எவ்வளோதான் பெரிய அளவுல காதலா அவங்க மேல வச்சிருந்தாலும், அவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, அது உங்க வாழ்க்கைக்கும் பிரச்சனை, அவங்க வாழ்க்கைக்கும் பிரச்சனை. பெட்டர் அத விட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, உங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் வந்து கிடைக்கும். அது வந்து நமக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதாவது பிரேக்கப்போ, ஃபெயிலியரோ வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா, ஒரு மலை போல நம்ம பார்க்கறத வந்து நிறுத்தணும். அது நம்ம உலகமே இல்ல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஏதோ ஒரு செக்டார்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செக்டார்ல நம்ம வொர்க் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு பெருசா தெரியும். ஆனா, அந்த இடத்துலேருந்து நம்ம இருந்து வேற ஒரு மேல்நிலைக்கு போகும்பொழுதோ, இல்ல வேற இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போதோ, அங்க நம்மட்ட போன வந்த மனிதர்கள்லாம் நமக்கு ஒரு பொருட்டாவே தெரிய மாட்டாங்க. ஸோ அதுதான் வாழ்க்கையின் நிஜம். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பெருசா தெரியும். ஆனா அது அப்படி கிடையாது. அதுலேருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஈஸியா வெளியில வந்து நம்ம பார்த்தோம்னா, அது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா தெரியும். அண்ட் ஆல்சோ ஒரு பேரண்ட் இருக்காங்க. அ அங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அல்லது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த பொண்ணு அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ண வேண்டியது ஒரு பேரண்டோட கடமை. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களையும் வாட்ச் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வார்டனா இருக்கட்டும். இப்போ ஹாஸ்டல்ல இருக்க வார்டனா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸா இருக்கட்டும். ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இந்த விஷயத்துல தெரியுது. இப்போ என்ன வந்து நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஐ ஹேவ் அ ரைட்ஸ் டூ நான் வந்து உன்னை கொல்றதுக்கு அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னா கிடையாது. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல. அதனால நான் இப்ப எனக்கே ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்குது. கொஞ்ச நாள் பழகி பார்க்குறோம். இல்ல அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, இப்ப நான் பிரேக்கப் பண்றேன்னா, அவங்க விஷம் வச்சு கொல்லிட முடியுமா? அது எந்த வகையில நியாயமா இருக்கும்? ஏன்னா, இப்ப தனி மனித விருப்பம், வெறுப்பும்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க போறது தான் பெட்டர். போகட்டும். இன்னொரு லைஃப் இருக்கு. கண்டிப்பா. அந்த மாரி ஒரு ஒரு போல்டான ஸ்டேட்மென்ட்க்கு ஏன் வந்து அந்த பொண்ணால வர முடியல? அதுக்கான சூழ்நிலைய அந்த சரவுண்டிங்கும், அந்த பேரண்ட்டும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் சரி, ஏன் கைட் பண்ணல? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நம்ம யோசிச்சு தான் ஆகணும் இத. ஏன்னா, அவரு சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா, நீங்க வந்து ஒரு அன்சால்வ்ட் எமோஷனோட பெரிய கோவம் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இல்ல. இது ஒரு பெரிய அன்சால்வ்டு அத வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா, அன்சால்வ்டு எமோஷன்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துலயுமே இருக்கும். நாட் ஒன்லி இன் லவ். இப்ப நம்ம அம்மா கிட்ட இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு கடையில போய் டெய்லி வந்து அ ப திங்ஸ் வந்து ஏதோ ஒண்ணு வாங்குறோம் அப்டின்னா, அவரு வந்து ஒரு நாள் நம்மள திட்டியிருப்பாருன்னா, அவர்கிட்ட போய் நம்ம மறுக்க மறுக்க போய் சண்ட போடணும். அவங்க கூட ஒரு அன்சால்வ்டு எமோஷன்ஸோ இல்ல ஒரு பிரேக்கப்போ நமக்கு இருக்கும். அதனால இவங்க எல்லாருக்கும் நெறைய இருக்கும். இப்ப வந்து காதல்ங்கிறது ஒரு விஷயத்துக்குமானது மட்டும் அல்ல அப்படிங்கிறத என்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி, இது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமானது மட்டும் தான் இந்த காதல் அப்படிங்கிற அந்த கோட்பாட என்னைக்கு அடிச்சு உடைக்கிறீங்களோ, அன்னைக்கு மட்டும் தான் இந்த மாதிரியான நியூஸஸ் வராம இருக்கும். அங்க பாருங்க ஒரு அந்த அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்து அவங்க அந்த பையன படிக்க வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம, அந்த பொண்ணு பேசலங்கிறதுக்காக நீ தற்கொலை பண்ணிப்பன்னா, அப்புறம் உன் மனநிலை எவ்வளோ வீக்கா இருக்கு. நீ அப்ப எத முதன்மைப்படுத்துற அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம அங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த கேஸ்ல நீங்க அந்த சூப்பர் ரிவெஞ்ச் அப்படிங்கிற இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 சிப்லிங்ஸ் ஒரே அம்மாவோட 2 குழந்தைங்க வந்து இறந்திருக்காங்க. இந்த பொண்ணோட ஒரு அன்சால்வ்டு எமோஷனுக்கு குடுக்கக்கூடிய பதிலடியா இது? அதாவது அதுக்கு ஈக்குவலானதா 2 ஒரு தாயோட 2 குழந்தைகள் அங்க இறந்து போய் கிடக்கிறதும், அது இல்லாம வந்து ஒரு மகன் இன்னும் 2, 4, 5 உயிர்கள் வந்து இறந்து கிடக்கிறதும், இந்த பொண்ணோட ஒரு அன்ரிசால்வ்டு எமோஷனுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமானா 100% கிடையவே கிடையாது. ஏன்னா
நான் முன்னாடியே சொன்ன மாரி எல்லார்கிட்டயும் நமக்கு அப்படி ஒரு எமோஷன்ஸ், நமக்கு ஒரு மன கஷ்டம், ஒரு மனக்கசப்புங்கிறது இருக்கும். பெட்டர் இஃப் யூ டோன்ட் லைக் இட், லைக் சம்ஒன், அவங்கள கூப்ட்டு நம்ம சொல்லிடலாம். இல்லது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா உங்களால வாழ முடியலைனாலும், எனக்கு உன்ன ரொம்ப புடிக்கும். ஆனா என்னால உன் கூட வாழவே முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையையும் கூப்ட்டு சொல்லி, அதோட ஒரு 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 டைம் ஸ்பேஸ் குடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி இன் ஒரு 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 டீனேஜ் கேர்ள் அண்ட் பாய் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இல்லாம, ஃபார் எவ்ரி ரிலேஷன்ஷிப் ஐ அம் டெல்லிங். இது கண்டிப்பா வந்து பெரிய ஒரு மாற்றமா தான் இருக்கும். கூப்ட்டு நம்ம ஒரு ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்து ஒரு விஷயத்த முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேணாம். இந்த ஆணுக்கும், பெண்ணுக்குமான இளம் வயது காதலுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே வேணாம். ஏன்னா, அது ஒரு பெரிய மேட்டரே இல்லங்கிறது நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆ புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையோட அனுபவங்களா எடுத்துட்டு கடந்து போறது மட்டுமே வந்து இதுவா இருக்கும். அண்ட் வெரி கைண்ட் ரெக்வெஸ்ட் டூ ஆல் த டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ். உங்க குழந்தைங்கள கண்காணிங்க, கவனிங்க. அவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்ணல? உங்கள்ட்ட ஒழுங்கா ஃபோன் பேசுறாங்களா? இல்ல ஃபோன் பேசலையா? இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற இஷ்யூஸ் என்ன? இல்ல அவங்கட்ட பேசி என்னென்ன விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ வச்சு அவங்களால பேச முடியுமான்னு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள கைட் பண்ணுங்க. நான் வந்து அவங்கள தொல்ல பண்ணுங்கன்னு சொல்லல. இட் மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. கைட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்றேன். நன்றி.